1990ஆம் ஆண்டு ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண மகிழ்ச்சியான குடும்பம் வாழ்ந்து வந்தது. அப்பா, அம்மா, அவர்களுக்கு 3 பிள்ளைகள். அப்பாவின் பெயர் ராமமூர்த்தி, அம்மாவின் பெயர் வளர்மதி. அவர்களின் வாழ்க்கை சிம்பிளான வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்ததாக இருந்தது. ராமமூர்த்தியும் வளர்மதியும் எல்லோரிடமும் அன்பாக பழகுவார்கள், நன்றாக பேசுவார்கள். யார் வந்தாலும் வீட்டிற்கு வாங்க என்று சந்தோஷமாக கூப்பிடுவாங்க. அந்த காலத்தில் அந்த வீட்டில் மட்டும்தான் ஒரு டிவி இருந்தது. அது கருப்பு வெள்ளை டிவி. கிராமத்தில் உள்ள எல்லோரும் அந்த வீட்டை டிவி வீடு என்று சொல்வாங்க. மாலை நேரம் வந்துட்டா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் தெருவில் உள்ளவங்களும் பிள்ளைகளும் மெதுவாக அந்த வீட்டுக்கு வாசலுக்கு வந்து கூடுவாங்க. இன்னைக்கு என்ன போடுவாங்க டிவியில என்று ஆர்வமாக காத்திருப்பாங்க. பெரியவங்களும் சுவற்றில் சாய்ந்து பேசிக்கொண்டு இருப்பாங்க. ராமமூர்த்தியும் வளர்மதியும் அவர்களிடம் அன்பாக பேசுவாங்க. டிவியில் படம் போட்டவுடன் எல்லோரும் அமைதியாக அதையே பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த வீடே ஒரு சின்ன திரையரங்கம் மாதிரி மாறிடும். அந்த வீட்டின் அப்பா ராமமூர்த்தி மிக நல்ல மனதுடையவர். அவர் கடைக்கு சென்று எல்லோருக்கும் சிறிய ஸ்நாக்ஸ் வாங்கி வருவார். கடலை, மிச்சர், பஜ்ஜி என்று வாங்கி வந்து அதை வீட்டில் டிவி பார்க்கும் எல்லோருக்கும் கொடுப்பார். ஒரு குடும்பம் போல மாறிவிடும். யாருக்கும் அந்நியத்தன்மை இருக்காது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த வீடு இன்னும் சிறப்பாக இருக்கும். அம்மா காலையிலேயே சமையலை ஆரம்பிப்பார். இட்லி மற்றும் கறிக்குழம்பு வாசனை வீடு முழுக்க பரவும். அந்த வாசனை தெருவுக்கே போய் சேரும் போல இருக்கும். பக்கத்து வீட்டு குழந்தைங்க கூட இன்னைக்கு வளர்மதி அத்தை வீட்டில் இட்லி கறிக்குழம்பு என்று சந்தோஷப்படுவாங்க. வளர்மதியும் அன்பாக எல்லோருக்கும் இட்லியும் கறிக்குழம்பும் பரிமாறுவா. யார் வந்தாலும் முகம் சுளிக்க மாட்டாள். எல்லோருக்கும் இட்லியும் கறிக்குழம்பும் சாப்பிட சொல்லுவா. எல்லோரும் டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுவார்கள். அந்த சின்ன சமயத்தில் கூட சிரிப்பு, பேச்சு, மகிழ்ச்சி என நிறைந்திருக்கும். அந்த கிராமத்தில் பெரிய செல்வம் என எதுவும் இல்லை. ஆனால் மனிதர்களின் மனது நிறைந்திருந்தது. பகிர்வு இருந்தது, அன்பு இருந்தது. அதுவே அவர்களின் வாழ்க்கையின் உண்மையான செல்வம்.